ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஈக்குலிபிரியத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் த ஈக்குலிபிரியம் when the initial concentration of ICI was 0.78 மோலாரிட்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கான நமக்கு வந்து கேசி வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நான் வந்து என்ன சொல்லுவேன், இதோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா நீங்கள் வந்து எல்லா வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஈக்குலிபிரியத்தில் நீங்கள் எந்த கொஸ்டினுமே நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ ஈக்குலிபிரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து இது. அதனால நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஈஸி கொஸ்டின் தான். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒன்னே ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்னது, ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதை ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாமா. இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.78 வந்து கொடுத்துருக்காங்க. 0.78 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து அயோடினோ குளோரின் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கவே ஆகாது. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன அர்த்தம், அப்போ தான் நீங்கள் ரியாக்ஷனே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்போ நமக்கு வந்து ப்ராடக்டை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. ஆனால் ஈக்குலிபிரியம் அட்டைனா இருக்கும்போது அப்போ என்ன இருக்கும், கொஞ்சம் ரியாக்டர் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ எவ்வளோ வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வந்து நமக்கு வந்து எடுத்துப்போம். அப்போ எவ்வளோ எக்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணா எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நமக்கு வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மாலிகுல் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது 1 வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இது 1 வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ பேலன்ஸ் ஈக்குவேஷன் அதான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ இது 2 வந்து 2 தான் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ நமக்கு என்ன எடுத்துப்போம், 2xன்னு எடுத்துப்போம். அப்போ இங்கே 2x நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு என்ன எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இது வந்து எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதோ அதில் பாதி தான் நமக்கு என்ன ஆகுது, அயோடினோ அண்ட் குளோரின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுக்கு நம்ம வந்து கேசி வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த கேசி, அயோடினோட கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரினோட கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணணும். அயோடினோட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை குளோரினோட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா ICl. ஓகே, ICl த ஹோல் பவர் 2 வந்து போடுறோம். இங்கேயே நம்ம வந்து ஹோல் பவர் 2 போடுறோம். இதில் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இருக்குது, அதனால் நம்ம வந்து 2 வந்து ஆட் பண்ணணும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த கேசி, கேசி வேல்யூ which is equal to 0.14. கேசி வேல்யூ which is 0.14 அண்ட் அயோடினோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் குளோரினோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எக்ஸ் டிவைட் பை நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 0.78 minus 2x the whole square. அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து போட்டாச்சு. அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம், 0.14 which is equal to x power 2 divided by நமக்கு என்ன வருதுன்னா 0.78 minus 2x the whole power 2. ஸோ ஜென்ரலாக நமக்கு என்ன பண்ணோம்னா இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நமக்கு வந்து எக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து இப்படி எழுதிக்கலாம். இப்போ என்னன்னா 0.14 which is equal to எக்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் டிவைட் பை 0.78 minus 2x the whole power square வந்து ஹோல் 2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். இஸ் இட் கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன ஸ்கொயர் ரூட் வந்து எடுத்துடலாம். அப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் டிவைட் பை 0.78 minus 2x which is equal to அப்போ 0 என்ன கிடைக்கும், 0.14க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.3742 வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இங்கே நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ x which is equal to 0.3 இல்லையா, 0.3742 இன்ட்டு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.78 மைனஸ் 2x வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ x ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது 0.3742 இன்ட்டு 0.78. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.2919 மைனஸ் இது நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.3742 இன்ட்டு 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 0.7484x வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் நமக்கு என்ன வரும், எக்ஸ் பிளஸ்
0.7484 x which is equal to 0.2919. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், x நீங்க வந்து காமனா எடுத்து, இது வந்து 1, இது வந்து பல இது இருக்கு இல்லையா, அப்போ நம்ம x நம்ம காமனா வெளியே எடுத்தா என்ன வரும், 1 plus 0.7484 which is equal to 0.2919. Is it correct? அப்போ நமக்கு என்ன வரும், 1 plus இந்த வேல்யூ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1.7484 x which is equal to 0.2919. Is it correct? அப்போ what is the x value? அப்போ x equal to 0.2919 divided by 1.748 இல்லையா, 1.748 கரெக்டா, 7484 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ which is equal to 0.2919 divided by 1.7484 which is equal to, அப்போ x ஓட வேல்யூ என்ன வருது, 0.1670 வந்து நமக்கு வந்து வருது x ஓட வேல்யூ. அப்போ what is the concentration of the ICI, iodine chloride, ICl ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், 0.78 minus 2 into 0.1620 இல்லையா. அப்போ what is the value, 0.78 minus 2 into 0.1620. அப்போ நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 0.324 வந்து வருது. அப்போ which is equal to 0.78 minus 0.324 which is equal to 0.456. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ICl ஓட நம்ம கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.456 at the equilibrium. அப்புறம் அயோடினோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு, அயோடினோட கான்சன்ட்ரேஷன் which is equal to குளோரினோட கான்சன்ட்ரேஷன், ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எப்படி இருக்கும், எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதோட கான்சன்ட்ரேஷன் which is equal to நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1670 mole per liter. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அட் த ஈக்லிபிரியம். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், பட் ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அந்த லென்த்தியை வச்சு வேணால் நம்ம வந்து மாடரேட்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸி கொஸ்டின் தான். இது வந்து இன்னொன்று நீங்கள் வந்து அடிஷனலாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மியாக வரும். அப்போ இந்த 2x வந்து நமக்கு வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். 2x வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு 0.78ஆகவே நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து குறையும். ஆனால் இந்த கேஸில் எக்ஸோட வேல்யூ நெக்லிஜிபிளாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேசி நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.14 வந்து இருக்குது. நமக்கு எப்பவுமே தெரியும் கேசியோட வேல்யூ 10 to the power of 3 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, 10 to the power of 3 விட நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட் வந்து கம்மியாக இருக்குது, ரியாக்டன்ட் வந்து லோவாக இருக்கும், ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ ப்ராடக்ட் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக வந்து இருக்கும், ரியாக்டன்ட் நமக்கு வந்து லோவாக வந்து இருக்கும். அதே கேசி வேல்யூ வந்து 10 to the power of -3 விட கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். 10 to the power of -3 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரியாக்டன்ட் தான் இருக்கும், ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ரெண்டுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் கம்பரபிளாக வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 10 to the power of -3யும் 10 to the power of +3க்கு நடுவில் வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட்டோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும், கம்பரபிளாக வந்து இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வந்து இருக்கும், அது வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. அப்போ 0.78 எக்ஸோட வேல்யூ வருது 0.16, ரெண்டுமே நமக்கு வந்து கம்பரபிளாக தான் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இது வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதனால அந்த வேல்யூ நீங்கள் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் ஆகணும்.